இது வரைக்கும் நான் பண்ண படங்களுக்கும் இந்த படத்துலயும் ஒரு ஷேட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்ற படங்கள் நடிச்சிருக்கீங்க, இந்த படத்துல வாழ்ந்துருக்கீங்க போல. ப்ரோ ஆனா ப்ரோ கட் பண்றீங்க ப்ரோ. இந்த படத்துல உங்களுக்கு வேற கேரக்டர் ட்ராக் பண்ணீங்களா? இல்ல நான் என்னோட கேரக்டர் தான். ஏன்னா பொண்ணா பண்ண முடியும்னா மரியா கேரக்டர் பண்ணுவேன். இல்ல வேற இமேஜின் பண்ண முடியல. ஜவுளி கடை மாதிரி நீங்க வந்து இந்த படத்தை ப்ரோமோட் பண்றீங்க. 3 2 1 ஆக்ஷன். மரியா 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 ப்ளீஸ் 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 வந்து பாருங்க. இந்த படத்துல எல்லாமே மரியான்ற ஒரு கேரக்டர் எவ்வளவு முக்கியமான கேரக்டரோ அதுக்கு ஈக்குவலி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் வந்து ஆண்டன்ற ஒரு கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. கடவுள் கடவுளா இருக்க மாட்டாங்க, டெவில் டெவிலா இருக்க மாட்டாங்க. இந்த படம் அப்படியே ஒரு வேற ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு படமா இருக்கு. மரியா கேரக்டர் தேடுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 months மேல போச்சு, கிடைக்கவே இல்லை. ரைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறப்போ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஆரஞ்ச் ஃபெஸ்டிவலுக்கான ஒரு ஃபிலிம் தான் இருக்கு. இது வந்து தியேட்டருக்கான ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஏன்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னா சாங் அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது மட்டும் தான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ன்றது. போஸ்டர் ட்ரைலர் டீசர்லாம் பார்த்துட்டு டக்குன்னு பிளெயின் அவர் வேர்ட் சொல்லிடுறாங்க. இது கிறிஸ்டியன் ரிலீஜியனை ஒரு மாதிரி பேசக்கூடிய படம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓப்பனாக சொல்ற கிறிஸ்டியன் ரிலீஜனா ஒரு மாதிரி பேசுகிற படம் கிடையாது. இது ரிலீஜன் அஃபண்டடாக இருந்தால் ஒய் சென்சார் போர்டு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணும். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. மரியா மூவி டீம் வந்து டைரக்டர் ஹரி, ஆக்டர் விக்னேஷ் ஹரி, அதுக்கப்புறம் பவல் அண்ட் ஆக்டர் சாய்ஸ்ரீ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். படத்தோட ப்ரொடக்ஷன் இனிமே டார்க் ஹால் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து ஒரு மாதிரி டார்க்காவே இருக்கிற மாதிரியான விஷயமா இருக்கு. இல்லையே நல்லா சிரிச்சுட்டு அண்ணன் எந்த போய் சொல்லக்கூடாது, சிரிச்சீங்க. நான் இல்ல அவங்க எல்லாம் சிரிச்சுட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம் படத்தோட டீகோடிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தோம். ஸோ படத்துக்கே முதல்ல வந்துருக்கோம். ஏன்னா வந்து ப்ரொமோஷன் இன்டர்வியூனால இந்த கிளீஷியாவா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சைத்தான் vs காட் அப்படிங்கிற மாதிரி நாங்க ட்ரைலர் பார்த்து டீகோட் பண்ணிருந்தோம் படத்தை. ஸோ இது மாதிரி டீகோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி டீகோட் பண்ணுவீங்க இந்த படத்தை? டீகோட்ன்றது இல்ல, இப்போ எப்படின்னா அது டீகோட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ட்ரெய்லரே கட் பண்றோம். இன்டென்ஷனே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இன்டெரக்டா நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை சொல்றதுக்கான ஒரு இதுதான். ஸோ அதுல உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அது அவங்களோட போக்கிலே விடும்போது தான் அது பெட்டரா இருக்கும். நம்ம சொல்லும் போது அப்போ அதுக்கான இப்போ கேள்விக்கு வந்து நீங்க கேள்வி கேட்குறீங்க, ஆன்சர் சொல்றேன்னா கேள்விக்கு ஆன்சர் அவ்வளவுதான். அதுக்கு ஆன்சர் இல்லாத போது அது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும். ஸோ இப்போ அந்த மிஸ்ட்ரி ஹோல்ட் பண்ணணும்னா ஆன்சர் சொல்லக்கூடாது. அப்போ டீகோடிங்னா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன்னும் நிறைய வரணும்ன்றதான் என்னோட. மக்களுக்கு அட்டென்ஷன் இன்னும் நிறைய அவங்களுக்கு இந்த என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதை இருக்கு, எதுக்காக இதை காமிக்கிறாங்க, ஏன் இந்த நிலாக்கு என்ன அர்த்தம், ஏன் இந்த மாதிரி டயலாக்ஸ் வருது அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அது இல்லாம அவங்க பண்ணும்போது அதை கேட்கும் போது தான் ஒரு கிரியேட்டர் சந்தோஷமா இருக்கும். நம்ம அது பதில் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு தூரம் நம்ம எம்டியா இருக்கும். ஸோ விக்னேஷ், இப்போ உங்களுக்கு நீங்க நடிச்ச படத்தை உங்ககிட்டே வந்து வேற மாதிரியான விஷயங்கள் சொல்லி பண்ணலாமா? ஆமா அந்த படம் வந்து இப்படி ஒரு கதையா இருக்குமாடா அப்படின்னு சொல்லி வேற கதை அது மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட அதை பார்த்துட்டு? நிறைய பேர் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து பர்சனலாவே ஒரு இது இருக்கு. இது வரைக்கும் நான் பண்ண படங்களுக்கும் இந்த படத்துலயும் ஒரு ஷேட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்ற படங்கள் நடிச்சிருக்கீங்க, இந்த படத்துல வாழ்ந்துருக்கீங்க போல. ப்ரோ ஆனா ப்ரோ கட் பண்றீங்க ப்ரோ. ஏன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் கேட்கிற கேள்விகள் பயங்கரமா. போஸ்ட் ரிலீஸ் பாத்துக்கலாம் ப்ரோ, இது ப்ரீ ரிலீஸ். சோ நாங்க ட்ரைலர் பார்க்க டீசர் பார்க்கவே தெரியுது சரி மனுஷன் வாழ்ந்துக்கறாப்ல. இல்ல இந்த படம் இல்ல, எல்லா படத்துலயும் வாழ்றாங்க. சோ வாளாயன் மாலை வாழ்க்கை வாழவேன்ற ஒரு ட்ரைலர் வந்து அவருக்கு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ பாவல் நாங்க இந்த கேரக்டர் எழுதுறப்போ வலிமையில இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தீங்களா? வலிமையில அப்படிதான் சாத்தானி நடிமையில இல்ல. சத்தியமா அந்த இன்டென்ஷன்ல இருந்து நான் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் அண்ணா பார்க்கும்போது இவர் அந்த ஒரு ஷேட்ல ஒண்ணு பண்ணியிருக்காரு அப்படின்னு இருந்தது. பட் ஆனா இதுல ஒரு பிளே பண்ணியிருக்கிற ரோல் வந்து ரொம்ப பிவட்டலான ரோல். இது வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு பார்த்த வரைக்கும் அண்ணாவோட இதுல வந்து அவர் வந்து ஒரு ரகடா நிறைய இதில் நம்ம பார்த்துருவோம். எடுத்தோட ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு. ஆனா இந்த கதையில அவர் வந்து ஆன்டகனிஸ்ட்னு வெளில பார்க்கும்போது தெரியுது, ஆனா ஒரு ஆன்டகனிஸ்ட் கிடையாது. அது இப்போ மரியான்ற ஒரு கேரக்டர் எவ்வளவு முக்கியமான கேரக்டரோ அதுக்கு ஈக்குவலி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் வந்து ஆண்டன்ற ஒரு கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுல என்னன்னா இவர் எந்த அளவுக்கு வந்து பிசிக்கலா நம்ம மூவ்மெண்ட் பண்ணி பார்த்துருப்போம். அவருக்கு சண்டை போறதா இருக்கட்டும், ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணி திட்டுறதா இருக்கணும், உடச்செடியில இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துருப்போம். பட் ஆனால் இதுல வந்து இப்போ நான் எப்படி உட்காந்துருக்கோம் மாதிரி ஒரு சீட்டில் தான் உட்காந்துருப்பேன். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். ரொம்ப யோசிச்சு பார்த்தா கரெக்டு தானே அப்படின்ற ஒரு தாட்ல இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஷேட் ஆஃப் அண்ணா வந்து நானே எடுத்து முடிச்சு எடிட் டேபிள் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியல, சுற்றி இருக்கவங்க எடிட்டர் சொல்லும் போதோ மற்றவங்க பார்க்கும்போதோ பாவல் அண்ணாவும் இந்த ஷேடில் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. ஓகே, அப்போ ஒரு ஆக்டருக்கு என்ன இருக்குன்னா நம்ம பார்க்காத ஒரு டைமென்ஷனை பார்க்கும்போது அவங்களுக்கும் இருக்கும், ஒரு டேரக்டருக்கும் எப்போனா
யூஸ்வலா பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டரை இதை தாண்டி ஒரு ஸ்டீரியோடைப் நம்ம வேற கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு ஓகே அவரை கரெக்டா தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா. இப்போ இவங்க விக்கியா இருக்குமே எல்லாருமே வந்து நம்ம அவங்களோட பொட்டன்ஷியலை நம்ம யூஸ் பண்ணணுன்றது வந்து ஒரு டைரக்டரோட இதுவா இருக்கும். அது ஆனா எடிட் ரூம்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருந்தது. இல்லை அதுதான் ஆக்சுவலா கடவுளா இருக்க மாட்டாங்க, சைத்தான் அதான் டெவிலா இருக்க மாட்டாங்க. இந்த படம் அப்படியே ஒரு வேற ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு படமா இருக்கும். ஓகே, அதாவது ட்ரைலர் பார்த்ததுக்கு ஆப்போசிட். ட்ரைலர்ல நீங்க பார்த்ததுக்கும் படத்துக்குள்ள போகும்போது இவன் கெட்டவனா இருப்பானோ இவன் நல்லவனா இருப்பாங்களோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. படம் பார்க்கணும் ஒரு விஷயம் புரியும். இப்போ நான் நவரசால உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருந்திருப்பாங்க பார்த்துருக்கேன், அந்த காலிஸ்தானிஸ் அந்த ஒரு விஷயம் வரப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டார்க்ல தானே போகும், இதே மாதிரி மிஸ்டீரியஸ் கலந்து தான் போகும். ஒரு பக்கம் நாங்கள் உங்களை விஜயா அப்படியே ஒரு கேரக்டரா பார்த்து இது மாதிரி மிஸ்டீரியஸ் பண்றப்போ அது எப்படி இருக்கும்? இல்லை ஆக்டரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டுன்னா ஹரி சொன்ன மாதிரி வேற ஒரு டைமென்ஷன்ல வேற ஒன்று பண்ணணும்னு தான் ஆசைப்படுவோம். பண்ணதே பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு போர் அடிக்கும் தான். ஆமா, புதுசா பண்ணணும். இல்லை வந்து நான் எப்பவுமே கேட்பேன், என்னை யாராவது வந்து ஹியூமருக்கு யோசிங்களேன், ஏன் வந்து அப்படி யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் கேட்பேன். ஸோ இதே ஷேட்ல ஒன்னா பண்ணணுன்றதுக்கு வந்து எந்த ஆக்டருக்குமே பிடிக்காது. புதுசா பண்றதுக்கு மரியானுக்கு அப்படியான ஒரு படம் தான் இது வரைக்கும் பண்ணதுல இருந்து வேற ஒண்ணு பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு படமா இது. அதுல ஒரு சிம்பிள் வேற வச்சிருக்கீங்களே, இதை பார்த்தாலே வந்து இல்ல இதெல்லாம் நம்மளா பண்றது இல்ல. இது வந்து இயக்குனர் என்ன சொல்றாரோ இப்படிதான் வேணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஹரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு டயலாக் கூட சேஞ்ச் பண்ண விட மாட்டாப்ல. இது வேணாம், இது வந்து இது வேணும், இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம இது அப்படியே என்ன எழுதுனபடியே வேணும்னு கேட்குற ஒரு டைரக்டர் தான். அதனால அதுல இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து மற்ற படங்களுக்கு ஒரு ஒர்க் பண்றதுக்கான ஒரு விஷயம் உண்டு. இதுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணல. ஸோ என்ன இன்புட் வேணுமோ அந்த இன்புட் எல்லாமே வந்து நான் தனியா யோசிக்க வேண்டியதுக்கு அவசியம் இல்லாம எனக்கு எல்லாமே வந்து அங்கிருந்தே வந்துருச்சு. ஸோ இதை நீங்க பண்ணா போதும் அப்படின்னு அது என்ன சொல்லப்பட்டதோ அதை செஞ்சு கொடுக்கறது மட்டும் வேலையா இருந்துச்சு. இந்த படத்துல உங்களுக்கு வேற கேரக்டர் ஸ்வாப் பண்ணிக்கலாம், இந்த கேரக்டர் நான் பிக் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா யாரோட கேரக்டர் நீங்க பிக் பண்ணிப்பீங்க? இல்ல நான் என்னோட கேரக்டர் தான். எனக்கு அப்படி இல்ல, வேணா பொண்ணா பண்ண முடியும்னா மரியா கேரக்டர் பண்ணுவேன். இல்ல இதை வேணா இமேஜின் பண்ண முடியல, அதனாலதான் பொண்ணா பண்ண முடியும்னா அவங்க வேற இப்பதான் அவங்க ஜோன் இப்ப வேற அங்க இல்ல நடக்கல வராங்க. 3 பேரை முடிச்சிட்டாங்க, அப்பதான் நம்ம கிட்ட வர போறான், நம்ம வந்து சோனுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வெல்கம் சாய்ஸ்ரீ. உங்களை சாய்ஸ்ரீன்னு கூப்பிடுறதா இல்ல மரியான்னு கூப்பிடுறதா? அந்த படத்துல இருந்து எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க? மரியா. சோ உங்களுக்கு இந்த படத்துல எந்த சீன் நடிக்கிறப்போ டைரக்டர் ரொம்ப டென்ஷன் வந்தது, காம்ப்ரமைஸே இல்ல டைரக்டரா இருக்கானப்பா அப்படிங்கிற மாதிரி எதுவும் மூமெண்ட்ஸ் இருந்ததா உங்களுக்கு? எல்லா மூமெண்ட்ஸ் அப்படிதான். அவரோட படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படிதான். பேமெண்ட் ஃபுல்லா போட்டீங்களா? ஃபுல் பேமெண்ட் வாங்கியாச்சு. ஐயோ அவசரப்பட்டீங்களா? சோ உங்களுக்கு அது மாதிரி சாய்ஸ்ரீ உள்ள அது மாதிரி டைரக்டர் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸே இல்ல டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் இருந்ததா உங்களுக்கு ஜாலியா? Yeah, he's very particular. அவருக்கு என்ன வேணுமோ அதான் வேணும். He's strict also with respect to the screenplay or writings and all that. Body language. இப்போ நான் கண்ணை கொஞ்சம் நிறைய சிமெண்ட் எனக்கு பண்ணாதீங்க, கான்ஷியஸாக நுவான்சஸ் கூட பார்த்து சொல்கிற ஆள் தான். எங்கே வந்தது நிறைய நாள் எனக்கு லேட் நைட்டில் வந்துட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவர் அந்த டைமில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ரூம் ஹீட்டாக இருக்கும் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ அன்னைக்கு மேபி என்னோட கோஆப்ரேஷன் நிறைய தேவைப்பட்டது. அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. பட் ஐ டென்ட் ஷோ இட். பட் அன்னைக்கு தான் நான் விட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. தட் வாஸ் ஒன்லி டே. பட் தட்ஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். அப்படிதான் அது ஆக வேண்டியதா இருந்தது. இந்த நரேஷன் அவருக்கு உங்ககிட்ட சொல்லும்போது கேட்டீங்களா, இது பின்னாடி ப்ராப்ளம் மாதிரி இஷ்யூஸ் வருமா அந்த மாதிரி கேட்டீங்களா? நான் கேட்டேன். நான் பண்ணலன்னு தான் சொன்னேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ யாரோ இவ்வளோ வாட் இஸ் போல்டாக எடுத்து பண்ணுவாங்களா, அண்ட் ஹவு வில் திஸ் கிளிக். அண்ட் மெயின்லி இட் வாஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம், தென் அ கமர்ஷியல் டார்கெட். ஸோ அதுக்கே நான் ரொம்ப பயந்தேன். பீங் தட் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அப்போது வேண்டான்னு சொன்னேன். இல்லை சாய் நீங்கள் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் கிளாரிட்டி ஹி கேவ் மீ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் கம்போசிஷன் அண்ட் ஆல். ஸோ அப்புறம் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி ஓகே இது பண்ணலாம். அது ஆக்சுவலி வந்து 8 ஹவர்ஸ்ல 8 ஹவர் நரேஷன் அவங்களுக்கு தான். ஆமா, என்னோட மொட்டை மாடியில உட்காந்து we did it and அப்படிதான் ஆரம்பிச்சேன். வந்து என்னன்னா 2 விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த நம்ம வந்து ஒரு ரைட்டரா நம்ம எழுதிடலாம், இந்த மாதிரி ஒரு கதை ஒரு ஃபீமேல் வந்து இது பண்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஜெயிக்கும்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க இல்லை பிரதர் இது வேணாம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கதையை நான் சொன்னது வந்து என்னோட
ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன். அப்போ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூனிக்காக ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்னோட கேமராமேன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் சொன்னேன். அப்புறம் எல்லா இடத்துலையும் இருந்தும் எனக்கு என்ன அங்கே ஹோப் வந்ததுன்னா, ஒரு தப்பான படத்தை யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க. அதுல வந்து ஒரு உண்மை இருக்குன்னா மட்டும்தான். ஏன்னா என்ன சொல்றவங்க எல்லாருமே எனக்கு வெல்விஷஸ் சொல்லுவோம், நான் வந்து டவுன் ஆகும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அங்க இருந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது. அப்போ வந்து கேஸ்டிங் பண்றோம். இப்போ மரியான்ற கேரக்டர் பண்ணும்போது, இப்போ நன்னன்றது ஒரு யூனிவர்சல் கேரக்டர் அப்படின்னும் போது எடுத்த உடனே வந்து அதை வந்து நம்பகத்தன்மையா ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் தேடணும். அப்போ மரியா கேரக்டர் தேடுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 months மேல போச்சு. கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் ஆடிஷன் பண்ண எதுவுமே கிடைக்கல. அப்புறம் அவுட் ஆஃப் த ப்ளூ ரேண்டமா இவங்களோட வீடியோ இவங்க அமைச்சிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது ஐ சி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அவங்களால பண்ண முடியும். நான் எதிர்பார்த்த கேரக்டர்ல அவங்க இருக்காங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணி உட்கார வச்சுட்டா வந்துருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அவங்க கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சீன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு, ஒரு பிரேக் சீன் பண்ணி எனக்கு அனுப்புங்க ஒரு நன்னு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கிளிப் எனக்கு அனுப்பிச்சாங்க. அப்புறம் அதையும் ஃபர்ஸ்ட் விட்டு தான் காமிச்சிட்டு என்ன ப்ரோ ஓகேவா இவங்களை தான் கேஷ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. இல்ல பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க நேர்ல கூப்பிட்டு வந்து நரேஷன் சொல்லி அப்புறம் பார்க்கும்போது ஓகே அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பேச வைக்கிறது, அவங்களோட பிஹேவியர், அதுக்கப்புறம் அவங்க நன் காஸ்டியூம்ல பார்க்கும்போது தான் ஓகே அப்பீலிங்கா நன்னுன்னு சொன்னா நம்பிடலாம். ஏன்னா எப்பவுமே அந்த கேஸ்டிங் ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். அது ஜெயிச்சாதான் அது பேசக்கூடிய வார்த்தைகள் அப்பதான் உண்மைன்னு ஃபீல் ஆகும். அதுவே பொய்யா இருந்ததுன்னா அது அந்த ஃபீல் வராது. ஸோ அது அப்படிதான் இவங்களோட ஜேர்னி உள்ள இருந்தது. அண்ட் மோரோவர் அது இவங்களோட எஸ் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய புஷ் எனக்கு. அது இல்லாம இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து ஒரு கேம் ஒன்று விளையாட போறோம். என்ன கேம் அப்படின்னா, இதே மரியா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு புதுசா ஒரு கதை உருவாக்க போறோம். டைரக்டர் வந்து ஒரு ஒன்லைன் ஆரம்பிப்பாரு. அதுல இவர் டைரக்டர் வச்சு அப்படியா ஆல்ரெடி இன்னொரு டைரக்டர் அவர் இந்த இல்ல சொல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, கேம் சொல்லி முடிக்கிட்டோம். கேமே முடிக்கிறேன். இவர் வந்து அப்படியே ஒன்லைன் ஆரம்பிப்பாரு. அதை நீங்க கொஞ்சம் எலிவேட் பண்ணி விடணும், நீங்க கொஞ்சம் எலிவேட் பண்ணணும், நீங்க ஒரு எலிவேட் பண்ணணும். சோ படத்தோட கிளைமேக்ஸ் யாருகிட்ட வருதுன்னு பார்ப்போம். சோ அது மாதிரி சோ முதல்ல நீங்க ஒன்லைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர்தான் சீனியர். சரி ரைட். இல்ல நீங்க ஆரம்பிங்க. ஆனா நான் ஆங்கர்ஸ் எப்பவுமே நம்ம உடைப்போம். ஏன் அப்படியா? ரைட்டா. அதாவது தியேட்டருக்குள்ள டிக்கெட் வாங்கிட்டு ஆடியன்ஸா ஒருத்தவங்கள போய் உட்காரலாம் மரியா அப்படிங்கிற படம் பாக்குறதுக்கு. அந்த படம் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா, பிரதர் சொன்ன மாதிரி சாத்தான்ஸ்க்கும் காட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரியான படம் நீங்க தான் அவர் சொன்னாரு. அப்போ அது மாதிரியான ஒரு படம் இருக்குன்னு போய் பாக்குறப்போ அருந்ததி மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகும். நல்லா இடிஞ்ச ஒரு பங்களா வந்து அடியே அருந்ததிங்கிற மாதிரி மரியா அப்படிங்கிற வாய்ஸோட ஒரு வாய்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து அப்படி பாத்துக்கலாம். நம்ம கிட்ட இப்ப அப்படியே வருது. உள்ள பார்த்தா வந்து என்னன்னா, இங்க ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. எங்க இருந்து வந்தாங்க என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாருமே வந்து அங்க ஓடிக்கிட்டு இருக்கிற கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆயிட்டு எல்லாம் அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்காங்க. இப்ப சந்தானம் படத்தோட கதை தான் நான் போயிட்டேன். ஓகே எல்லாம் மாத்தி வேணா சொல்றேன். சரி அங்க ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் அங்க இருக்கு. இப்ப என்னன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உயிரோட இப்ப எல்லாம் இங்க தியேட்டருக்குள்ள வராங்க. இது ஓகேவா? இதுவும் வருங்க அந்த படத்துல. வருமா? ஆமா இது வருங்க அந்த படத்துல. ஓகே தமிழ் சினிமால எல்லாரும் நீங்க சொல்லுங்க. ஓகே அப்படியே நீங்க வாங்க. அந்த ரியல் கேரக்டர்ஸ் தான் தியேட்டருக்குள்ள வந்துச்சு. அடுத்து அதுல இருந்து ஸ்கிரீனுக்கு இழுச்சிட்டு நிறைய ஜாம்பிஸும் வருது. இல்ல அதெல்லாம் வந்துருச்சு. இப்ப வந்துருச்சு. நீங்க கேரக்டர்ஸா வருது. ஜாம்பி ஜாம்பி ஆயிடுச்சு. ஓகே. அல்ல ஹீரோ வந்து ஒரு ஜாம்பி பொண்ணு ஜாம்பிய பாக்குறாரு. ஓகே. அவருக்கு ரொமான்டிக் மோட் வந்துருச்சு. கரெக்டான இவர் இதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இது ஏதோ இங்கிலீஷ் படமா இருக்கு. தமிழ்ல சொன்னா மாத்தி பண்றதால இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. ரொமான்டிக் ஜாம்பி ஃபீமேல் ஜாம்பியோட கரெக்ட் ஆரம்பிச்சு மிருது வரை அதான் கேக்குது. எல்லாம் ரொமான்டிக் மோட் வருது ஃபீமேல் ஜாம்பி கிட்ட. ரொமான்டிக் ஹீரோவும் ஜாம்பி அப்ப ஹீரோயினும் ஜாம்பி. கடைசி கிளைமாக்ஸ் படத்துல என்ன வருது? கிளைமாக்ஸ்ல அதிலே கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரோல் ஆகும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜாம்பி ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பார்க்க போறேன். ஹீரோயின் ஜாம்பியா? ஹீரோயின் தான் ஜாம்பி. ஹீரோ வந்துனே. ஹீரோ வந்து ஆடியன்ஸ். ஹீரோ நார்மல். எப்படின்னா அந்த ஹீரோ வந்து ஜாம்பியா இருந்தா பொண்ணா கூட விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது நீங்க தானா? அதான் சார் ஜாம்பி கூட இல்ல. சரி பாருங்க. சரி சொல்லு, கதை தானே சொல்லு.
சரி நம்ம மனசுக்குள்ள இருக்க ஆசையை சொல்லக்கூடாது. காதலுக்கு வந்து கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்க ப்ரொபோசலை ஏத்துக்கிறீங்க. ஆமா, கடைசி கடைசி அடிக்கிறோம் முடியா கடிச்சு வச்சுருவாங்க. அதான் சொன்ன மாதிரி இழுத்த கசையா அப்படி சொல்லுவாங்க. அந்த சாமியை கூட ஏத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோ இருக்கான். சரி, கடைசியில அந்த சாமியுமே வந்து கடைசி போவாது. இல்ல சரி நடுவுலயே வந்து அந்த சாமி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா யூஸ்வலா பண்ற மாதிரியே பொண்ணுங்க மாதிரியே வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணி வேற ஒருத்தரெல்லாம் சுத்திக்கிட்டு இல்லீகல் அஃபேருக்குள்ள வந்து கடைசியில மறுபடியும் ஹீரோ கிட்ட மொக்க வாங்குறான். So, இப்ப நான் முடிச்சிட்டேன். கடைசியில வந்து இல்லீகல் அஃபேர் போதா? So, அப்ப வந்து ஒரு ஜாம்பிக்கும் நார்மல் மனுஷனுக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் வந்தா என்ன நடக்கும்? அதுதான் கதை. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைட்ஸ் நடக்குது. ஜாம்பியா இல்ல ஹியூமனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட் நடக்குது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா தியேட்டருக்குள்ள இருந்து வெளியில இருக்கக்கூடிய அவரோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி உள்ள இந்த மாதிரி ஜாம்பிஸ் வந்துருச்சு, இது மாதிரி ஏதாவது ஃபோர்ஸ் பவர்ஸ் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸோட போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த என்னன்னா எல்லாரும் வந்து உள்ள வந்து பார்த்துட்டு இந்த ஜாம்பி கிட்ட எல்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க, நீங்க வந்து என்னன்னா பொண்ணுங்கன்னா இப்படி எல்லாம் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, இல்ல பசங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, லவ்னா நானே உங்களுக்கு புரியல, நிஜமான வேர்ல்டுக்குள்ள போய் பாருங்க என்ன யதார்த்தம் எப்படி இருக்கும், நிஜமாவே லவ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு சொல்லி இந்த 2 சாமியை தியேட்டரை விட்டு வெளியே அனுப்பிச்சு. அதுக்கப்புறமா ஜாம்பி அங்கேருந்து ஒரு பார்க்குக்கு போகுது. ஓகே, அங்க நிஜமாலே ஒரு ரியல் லைஃப் ஹியூமன் பீயிங் ரொமான்ஸ் பண்றாங்க. அங்க வந்து பொம்பளை கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பர்த்டே விஷ் பண்றா. அதுக்கப்புறம் பர்த்டே விஷ் பண்றா, கிஃப்ட் கொடுக்குறா. அந்த கிஃப்ட் திறந்து பார்த்தா அங்க ஒரு குட்டி ஜாம்பியோட முட்டை இருக்கு. அங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க இருந்த குட்டி ஜாம்பியோட முட்டை. எனக்கு இப்படிதான் காம்பினேஷன்ல தான் குடிப்பியா? ஆமா, பண்ணலாம் அப்படி சொல்லு. நல்ல ஒரு எண்ட் வந்தா நம்ம ஆரம்பிக்கலாம். அதான் இப்போ நான் சொல்றேன், அது குட்டி ஒன்று ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா அது இப்ப ஹீரோ மாதிரியே இல்லை, ஹீரோயின் மாதிரியே இல்லை, வேற யார் மாதிரியே இருக்கு, டைரக்டர் மாதிரி இருக்கு. இங்க இருந்து வெளியில இருந்து கடவுள்னு ஒருத்தர் கீழே இறங்கி போறாரு. மேல இருந்து இங்க 2 பேரும் லவ் பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய பாக்குறாரு. அப்போ அந்த கடவுள் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி காதெல்லாம் ஆதாம் ஏவாள் காலத்திலேயே முடிஞ்சு போச்சு, இப்ப இருக்க காலத்துல இருக்க லவ்வும் காதலும் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. சோ அதனால நீங்க 2 பேரும் பிரிஞ்சு வேற வேற வாழ்க்கை போய் தேடிக்கீங்க. அதனால அந்த முட்டை எப்படி நீங்க டைரக்டர் கொடுக்குறீங்க? இப்ப நீங்க அன்னைக்கு நான் சரக்கு அடிச்சதுனால ஆஃப் பாயில் போட்டேன். ஆஃப் பாயில் போட்டீங்க. இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் பாயில் போட்டா டு தி எண்ட் கிளைமாக்ஸ் போட்டு முடிச்சிடுறாரு. ஆனா அங்கதான் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஹீரோயின் ஜோம்பி இன்னொரு முட்டை வச்சிருக்கு. அப்படி ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து இது எங்க ஆரம்பிச்சதுன்னா வெளியே போய் எல்லா மத்த லவ்வர்ஸ் எல்லாம் பார்க்கணும், லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து என்ன நம்ம முட்டையில போய் வேற ஏதோ இதுல எதுக்கு வச்சு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம், ஆக்சுவலா நம்ம லவ்வ தானே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, போய் பாக்குறாங்க. அங்க வந்து ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, தாத்தா பாட்டி கிட்ட பேசுறாங்க, அவங்கள பாக்குறாங்க. ஸோ லவ்னா என்னன்னு அப்பதான் அவங்களுக்கே கொஞ்சம் புரியுது. அதாவது லவ்னா வந்து என்னன்னா சும்மா வந்து கொஞ்ச நாள் கூட இருக்கிறதோ இதெல்லாம் இல்லை, தோல் சுருங்கின பெருக்கும் பல்லு கொட்டின பெருக்கும் முதுகு கூணு விழுந்த பெருக்கும் கூடவே இருக்கிறது தான் பெரிய லவ்ங்கிறது இந்த 2 சாமிங்களுக்கும் புரியுது. பார்த்துட்டு அவங்களே வந்து என்ன பண்றாங்க, இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வெளியே ரோட்டுக்கு வராங்க. ரோட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு பின்னாடி கிணறு இருக்கு. அந்த கிணறுல வந்து சத்யராஜு கவுண்டமணி ஒரு சாங் டான்ஸ் ஆடுவாங்களே, அது என்ன? அந்த சாங் தெரியல. அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுறாங்க. கூட இந்த பார்த்து 2 ஜாம்பியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுது. டான்ஸ் ஆடி அந்த ஜாம்பி கால ஒரு சலங்கு இருக்கு, அந்த சலங்குல இருக்க மணி விழுந்துருது. அதை பிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆம்பளை ஜாம்பி வந்து கடைக்கு போகுது. அப்ப அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட், லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆமா, ஹீரோ ஜாம்பிக்கு. ஹீரோயின் ஜாம்பிக்கு இது பார்த்து இப்படி இருக்கு. ரொம்ப வித்தியாசமான டேஸ்டா இருக்கு bro உங்களுக்கு. இது ட்ராமா ஆயிடுச்சு. அது அப்படியே மறந்துருச்சு. ஹீரோ ஜாம்பி வந்து இப்ப என்ன ஆச்சு, டான்ஸ் ஆடுது கொலுசு போட்டு ஹீரோ ஜாம்பிக்கு மறந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது ஹீரோயின் வந்து ட்ராமா ஆயிடுச்சு. ஓகே, வாவுன்னு ஒரு படம் போய் இங்கிலீஷ் படம் தான் போய் பாருங்க. அந்த கதை படம் பேர் என்ன? வாவ், VOW. சரி போய் பாருங்க. நான் பார்க்கல, நான் போய் பார்த்தேன். அந்த கதையில இருந்து அப்படி பாருங்க. சோ மறந்து போனதுனால வந்து மறுபடியும் அந்த ஞாபகத்தை வர வைக்கிறதுக்காக ஹீரோ வந்து எல்லாமே ட்ரை பண்றாரு. எல்லாமே அவன் பேக் டு மெமரிஸ் கத்தி எடுத்து ட்ரை பண்றாரு. சோ கடைசில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? ஹீரோ தான் அடிபட்டு இருக்கு, ஹீரோயின் தான் ட்ராமா இருக்கு. ஹீரோ என்ன ஆச்சு? ஹீரோ தான் அடிபட்டுருச்சு லாரில. அடுத்து என்ன பண்ணாரு? ஹீரோ அதான் நீங்க சொல்லிருக்கீங்க. அதான் கிளைமாக்ஸ் ரொம்ப கிளைமாக்ஸ் எழுதுனால நான் வந்து ஸ்கிரிப்ட் கிழிச்சு போட்டுட்டேன். அப்பலாம் எடுக்கல. அதான் டைரக்டரோட மைண்ட் வாய்ஸ். பசிபட்னியா கடந்து ஒரு படம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி உன்கிட்ட வந்து ப்ரொமோஷனுக்கு உட்காந்தா நீ ஒரு சோம்பி கதை சொல்லி புது படம் எடுத்து அவர் அந்த சோம்பல இருந்தாரு.
உனக்கு எப்படி சொல்லி நிப்பாட்டுறது அப்படின்ற மாதிரி சரி நம்ம படத்துக்குள்ள bro, ஆனா ஆக்சுவலா இன்னொரு விஷயம்னா இப்ப பேசுன இந்த கதைக்குள்ள மரியா இருக்கு. அப்படியா? ஆமா. பயங்கர இல்ல, ப்ரமோஷன் இல்ல, மரியாதை கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல இல்ல மரியாவோட ஒரு ஓகே மரியா படத்துல ஜாம்பி வர முட்டையும் வர இதுக்குள்ள ஒரு பார்ட் இருக்கு. இல்ல, இல்ல. நீங்களே கண்டுபிடிச்சீங்க. இல்ல, இத நான் வந்து திருப்பி சொல்றேன் தெளிவா, இந்த கதைக்கும் மரியாதை சம்பந்தம் இல்ல. மரியா வந்து பெட்டரா இருக்கும். இப்ப அததான் பண்ண போறோம். இது வந்து ப்ரொமோஷன் இன்டர்வியூனால மாறி மாறி ப்ரொமோஷன் பண்ண போறீங்க இந்த படத்தை. இந்த படத்தை நீங்க ஒரு சேல்ஸ் ரப்பா எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க? ஒரு யங் டீம் வந்து ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரும்போது என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிறைய படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம இந்த படத்தையே வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஓகே எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம், புதுசான ஒரு கதையோட வர வேணாம், என்ன கிளீஷேவா இருக்கோ நம்ம அதையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படியான படங்களே வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய நல்லதுக்காக வந்து நம்ம வந்து நல்ல படங்களை பார்க்கணும். நிறைய கதைகள் நம்ம சொல்லப்படாத கதைகள் இருக்கு, அதெல்லாம் வரணும்னா மரியா மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும், ஆதரிக்கணும். ஓகே சாய்ஸ், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டெலிகால் மாற போறீங்க, கால் சென்டர்ல எல்லாம் பாக்குற மாதிரி. நீங்க கால் பண்ணி கஸ்டமர் கிட்ட மரியா படத்தை பார்க்க சொல்லி அவங்க எப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி தியேட்டருக்கு போறீங்க, கால் பண்ணி பேசுங்க. யாரு இவர்தான் அதுவா? டைரக்டருக்கு பண்ணுங்க, எப்ப பார்த்தாலும் அங்க போவோம், அங்க சைடுல எல்லாம் போலாம். ஹலோ டைரக்டர் சாரா? இல்ல போன கட் பண்ணிட்டாங்க பாய்ஸ் இல்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப நேரம் லைன்ல இருந்தே பில்லு போயிடும், அப்புறம் கட் பண்ணிடுவேன், சார்ஜ் போயிடும். அப்ப சார் நாங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் தி யங் எஸ்பைரிங் டெக்னிக்கலி சவுண்டிங்கான ஒரு டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. இந்த மூவி வந்து ரொம்ப 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 கட்ஃபுல்லாக நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை எடுத்திருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் காஸ்டட் இன் அ வெரி அப்ராப்ரியேட் வே. இதை வந்து ரொம்ப கமர்ஷியலாக ஃபேஸ் வேல்யூ வச்சு எடுக்காமல் எக்ஸ்பெரிமெண்டலாக காஸ்டிங்க்கு ரொம்ப பொருத்தமாக பார்த்து ஒரு படம் அழகாக நம்ம சொசைட்டிக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம சொசைட்டியில் விமென்ஹுட்டை எம்ப்ரேஸ் பண்ணுற மாதிரி ரிலீஜன் எம்ப்ரேஸ் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் எவ்வளோ அழகாக இதோட நுவான்சஸ் இதோட சென்சிட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் வருது. அண்ட் ரொம்ப அழகாக பட்ஜெட்டில் மெயின்டைன் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு. அதனால இங்கே படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, கண்டிப்பா போய் பார்க்கணும். தேங்க்யூ சார். எப்படியாவது நம்ம ஆன்சர் பண்ணுவோம், இல்ல ஆல்ரெடி கால் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம்ல. சோ அது மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜவுளி கடை மாதிரி நீங்க வந்து இப்ப இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுங்க. நல்லா பாருங்க, மடிச்சு பாருங்க, அடிச்சு பாருங்க, அடிச்சு பாருங்க, பயங்கரமான கிளாஸ் போனா வராது, பொழுதுபட்டா கிடைக்கும். அந்த மாதிரி இந்த மரியா படத்தை இப்ப நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. மரியாதை சார், மரியா வந்து ரொமான்ஸ் இருக்கு, மோடுக்குவாங்க, ஆக்டர் மோடுக்குவாங்க, சேல்ஸ்மேன். சேல்ஸ்மேன் எப்படி இருப்பாரு தெரியல. நீங்க ஜவுளி கடைக்கே போனது இல்லையா ப்ரோ? அவ்வளவுதான். இப்ப சேல்ஸ் சமோசா டக்குனு 3 2 1 ஆக்ஷன். மரியா 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 ப்ளீஸ் 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 வந்து பாருங்க. இந்த படத்துல எல்லாமே பரவாயில்ல வித்துக்கு போறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு, டான்ஸ் இருக்கு, அடிதடி இருக்கு, சரிங்களா, கஷ்டம் இருக்கு, விஷயங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த படத்துல, சரிங்களா. சோ இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் வந்து எல்லாரோட லைஃப்லயுமே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கும். ஸோ புரிதல் இல்லாத நிறைய பேருக்கு இது புரிதல் நிறைய கொடுக்கும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேரை வந்து மோஸ்ட் வாண்டட்ல தேர்றதும் சான்சஸ் இருக்கு. பட் ஆனா வந்து இல்ல நல்ல விஷயமா தேர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த படம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இது வந்து ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் தான். ஏ சர்டிஃபிகேட்னா நெகட்டிவ் கிடையாது. ஆக்சுவலா எல்லாருமே ஏஜ் தாண்டி 18+ மேல இருக்க எல்லாருமே நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. நிறைய ஃபால்ஸ் பிலீஃப் எல்லாம் நிறைய இருக்கு, இது எல்லாமே வந்து இந்த படத்துல இருக்காது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ அதனால இந்த கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. யங்ஸ்டர்ஸ் வந்தீங்கன்னா காதல் இருக்கு, பெரியவங்க பாத்தீங்கன்னா புரிதல் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஸோ வந்து பாத்துருங்க. இந்த படத்தோட சீன்ஸை சொல்றப்போ அந்த ஆன் ஸ்பாட்லயே சரி உங்களுக்கு எப்பயோ தோணிருக்கா பரவாயில்ல ஜீனியஸான பையனா இருக்கானப்போ அப்படிங்கிற மாதிரி? அதாவது நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படிலாம் யோசிக்க கூடாது. நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுது, ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஓகே இது எப்படி எடுக்கிறாங்க. நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம யாரையுமே சரி ஃபிலிம் மேக்கரா கூட இல்லை, ஜென்ரலாகவே ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம அதுல தான் இருப்போம். இவங்க ஏன் இதை பேசுறாங்க, ஸோ அதெல்லாம் எதுவுமே யோசிக்க கூடாது. யோசிக்காம தான் நான் அப்படி
ஸோ அதனால நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. ஜீனியஸ் இல்லையா, இவர் ஒழுங்கா எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்லாம் அவ்வளோலாம் நான் யோசிக்கல. ஸ்கிரிப்டா எனக்கு ஒன்று பிடிச்சது, நல்லா இருக்கு, ஓகே. எனக்கு இது பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு விஷயத்த ஒன்று கொடுக்குறாரு, எனக்கு புதுசா இருந்துச்சு. புதுசா இருக்கும் போது ஓகே, இதை நம்ம டெலிவர் பண்ணலாம், அவங்களுக்கு அது ஓகேவா இல்லையா, இவ்வளவுதான் என்னோட ஸ்டாண்ட் இருந்தது. தவிர இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு போல. சாய்ஸ்ரீ, நீங்க என்னைக்காவது டைரக்டர் பாக்குறப்ப ஆளு ஸ்மார்ட்டா தானே இருக்கிறாப்ல, இவர் நடிச்சா என்ன அப்படிங்கிற தாட் வந்துருந்தோம் உங்களுக்கு ஆக்ட் பண்ணா? நான் நினைப்பேன் ஆக்சுவலா, இவர்கிட்டயே சொன்னதில்ல. சாட்டன் கேரக்டர் இவரே பண்ணிருக்கலாம், ஆண்டன் கேரக்டர் இவரே பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். இந்த ஒரு சீரியஸ் ஃபேஸ், ஒரு ஒரு இந்த திக் ஐப்ரோஸ், கொஞ்சம் மிரட்டுற மாதிரி ஒரு இது. பத்தி பேசிட்டு இல்ல ஆண்டன் கேரக்டர், ஆண்டன் கேரக்டர் நான் கேட்டது இல்ல. கேட்டிருக்கேனா இந்த கேரக்டர் நீங்க பண்ணா நல்லா இருக்குமா? கேட்டது இது இப்பதான். ஹீரோல வேற படத்துல நடிக்கிறீங்களா, நடிச்சா சூப்பரா பண்ணுவீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த படத்துலன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆண்டன் கேரக்டருக்கு லுக்ஸ் ஷார்ப்பா டிஃபைன்டா. நீங்க உங்களோட ஸ்கிரிப்ட்ல ஏதாவது ஒரு ரோல் ஏதாவது பண்றீங்க? எனக்கு ஆக்டிங் மேல பெருசா இருந்துச்சு. அதான் கெயின் கேமரா இருக்குதுல, அதுல ஒரு தனி ஹை இருக்கு. அது வந்து ஆக்டிங்லயும் ஒரு ஹை இருக்குன்னு தான் வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட பிகினிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நான் தான் நடிச்சிருப்பேன், அப்போனா எனக்கு யாருமே நடிக்க வந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அதுலேருந்து ஒரு ஆக்டர் கிட்ட நடிப்பை எப்படி வாங்கலான்றதை நம்ம கற்றுக்கிட்டோமே தவிர்த்து, அவங்க கிட்ட நம்ம ஒரு கேரக்டரை உருவாக்கி பேப்பர்ல இருக்கு, இப்போ அந்த கேரக்டர் வந்து உயிரா கொண்டு வர அந்த கிக் இருக்குல்ல, அது வந்து அது நடிக்கிறத விட ரொம்ப ஹையான கிக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அது பேப்பர்ல தான் இருக்கும், அது வெளியே வரும்போது அது அவங்க ஒரு உயிர் கொடுத்து கொண்டு வருவாங்க. அப்போ அதை நம்ம ஸ்கல்ப் பண்ணும்போது அதுல ஒரு ஃபீல் இருக்கும், இல்லை இது வேணாம் இது வேணாம் இப்படி வேணாம் அப்படின் போது அந்த கேரக்டர் வந்து அப்போதான் பேப்பர்ல இருந்து அது உண்மையிலேயே உயிரோட வெளியே வருதுன்ற அந்த பர்த் ஃபீல் தான் அது. அந்த ஹை வந்து டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, அண்ட் மோரோவர் ரைட்டிங்லயும். ஸோ அது என்னன்னா ப்ரோ, மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் போச்சு ஆக்சுவலா. இதுல வந்து ரிஹர்சல்ல வந்து நிறைய சீன் வந்து இவர் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவார். ஆஸ் அன் ஆக்டராக வந்து பண்ணனாலும், ஆனால் இவருக்கு வந்து எப்படி வேணுமோ அதை கரெக்டாக கேட்டு வாங்குறது வந்து அவருக்கு இதாக இருக்குது. ஸோ அது சூப்பராக பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து நிறைய சீனில் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சீனை வந்து நான் பண்ணல, ஹரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீனுக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு ஆஸ் அ டிரெக்டராக வந்து எல்லாத்துலேயுமே இருப்பார் இவர், சினிமாட்டோகிராஃபிலையுமே இருப்பார், கம்ப்ளீட் ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன். அதுதான் விஷயம். இப்போ நெகட்டிவா கடைசியா ரெண்டே கொஸ்டினோட கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ரீசெண்டா நான் கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படம் ஃபுல்லா ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட படம். அது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விமர்சனங்கள் வாங்குச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரியும். இதுவுமே நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ண ஃபிலிம். அதே மாதிரி ட்ரைலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறப்போ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஆர்எல்ஸ் ஃபெஸ்டிவலுக்கான ஒரு ஃபிலிம் தான் இருக்கு. இது வந்து தியேட்டருக்கான ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கிடையாது. பட் நீங்க கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக தான் ரிலீஸ் பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்லை, இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கமர்ஷியல் சினிமா ஆர்ட் ஃபிலிமான பிரிச்சு பார்க்குற இது எனக்கு கிடையாது. ஒரு நல்ல சினிமா எல்லாராலையும் பார்க்க முடியுதுன்னா அது ஒரு நல்ல சினிமா தான். அது ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, அது கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ன்றது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், அது நான் சொல்கிறேன். ஏன்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னா சாங்கு அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது மட்டும் தான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ன்றது கிடையாது. அதை தாண்டி வந்து ஒரு பிளெயினான ஒரு ஸ்டோரி உங்களை 2 மணி நேரம் உட்கார வைக்குதுன்னா அதுவே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். உங்களால் அந்த நரேஷன் இருந்து நகர முடியல, அந்த கேரக்டர்ஸை வந்து உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு சாங் தேவையில்ல, ஃபைட்டு தேவையில்ல, எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல, அது பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் வந்து ஸ்கிரிப்டில் இருக்கும். அப்போ அது எங்கேருந்து வரும்னா ஃப்ரம் ரைட்டிங்கில் தான் இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் சொல்ல வந்தால் அந்த மாதிரி படங்களை வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து மலையாளத்தில் ஒரு படம் வந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம். பட் ஆனால் அதில் பாட்டு இருந்தால் ஒத்துக்கிறீங்க, அதில் இது இருந்தால் ஏற்றுக்கிறீங்க, ஆனால் அதில் பாட்டு இல்லைனாலும் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் வரும்போது நம்மளே நம்மளை சப்போர்ட் பண்ணனா, ஓப்பனாக சொல்லாது, நம்மளே நம்ம சப்போர்ட் பண்ணனா அப்புறம் இன்னொரு ஃபிலிம் மேக்கர் வந்து அந்த மாதிரி ஒரு ஜோன்குள்ளே போக மாட்டான். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்வராகவன் வந்து புதுப்பாட்டு எடுத்தாரு 1900, எனக்கு என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கேரக்டரோடையெல்லாம் அவர் உள்ள வரல. அவர் கண்டிப்பாக வெக்ஸ் ஆகிருப்பாரு, உங்ககிட்ட கொடுத்தேன்டா நான் படத்தை என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எப்பவுமே காலம் தாண்டின ஒன்று வரும்போது ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து கண்டிப்பாக உடைவான். அவனுக்கு அந்த டைம்ல அந்த ஒரு ரெகக்னிஷன் கண்டிப்பாக தேவை. இப்போ கொட்டுக்காரியை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணான்னு தான் நினைக்கிறேன். நல்ல சப்போர்ட் இருந்தது. பட் வெகுஜனமா வந்து அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது அவங்க அது என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் நான் ஆன் கூட என்ன சொல்றேன், அந்த மாதிரி படங்கள் வந்தாதான் இந்த மாதிரி படங்களும் வெளியே வரும். இந்த படங்களை நம்ம தானே சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம மலையாள ஃபிலிம் சப்போர்ட் பண்றோம், அப்போ இங்க படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணாதான் அவங்களோட இடத்துல இந்த படம் போகும். அது வந்து இங்க நிறைய பேர் வந்து அதை
அதை எப்படி பாத்துக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா மக்கள் எப்பவுமே ஏத்துக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் நீங்க சொன்ன அந்த ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஃபீல்ட்ல தான் அந்த படம் இருக்கு, எல்லாமே ஓகே. பட் ஆனா இந்த படம் கமர்ஷியலா ஒரு விஷயத்த சொல்லுது. கமர்ஷியல் இன் சென்ஸ் நான் எதை மீன் பண்றேன்னா, இதுல பேசியிருக்க கதை எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு நன்னா பார்த்துருப்பாங்க, எங்கேயோ ஒரு யாராவது வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கதை இருக்குல்ல, அப்ப அந்த கதையை சொல்லும் போதே இது வந்து ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதை அந்த டேர்ம்ல தானே வருது. அப்போ அது போய் விட்னஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து எடுத்தவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வந்து அது ஒரு புஷ்ஷா இருக்கும். ஓகே, இந்த படம் ஒன்று எடுத்தாங்கப்பா, அது மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க, தைரியமா நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று சொல்றேன். போஸ்டர், ட்ரைலர், டீசர்லாம் பார்த்துட்டு டக்குன்னு பிளெயினா ஒரு வேர்ட் சொல்லிடுறாங்க. இது கிறிஸ்டியன் ரிலீஜியனை ஒரு மாதிரி பேசக்கூடிய படமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓப்பனா சொல்றேன், கிறிஸ்டியன் ரிலீஜனா ஒரு மாதிரி பேசுற படம் இது கிடையவே கிடையாது. இப்போ எப்படின்னா, இப்போ இன்யான்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ்ல, ஒரு வெள்ளைக்குள்ள ஒரு கருப்பு இருக்கும், ஒரு கருப்புக்குள்ள ஒரு வெள்ளை இருக்கும், அதுதான் வாழ்க்கை. நான் இப்போ நல்லா பேசுவேன், ஆனா எனக்குள்ள ஒரு டார்க்னஸ் இருக்கும். நீங்க இப்போ டார்க்கா பேசுவீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஒயிட்னஸ் இருக்கும். அது மனுஷனோட டிவாலிட்டி. அது இல்லாம மனிதர்கள் இல்லவே இல்லை. அப்ப ஏன் அந்த படத்துல காட்டக்கூடாது? அப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ஜென்ரலா பேசலாம், படத்துல பேசக்கூடாதுன்னு சொல்றதே வந்து ஒரு ஒடுக்குமுறை தானே. ஆமா, நீ டீ கடையில பேசலாம், ஆனா படம் பேசக்கூடாதுன்னா அது ஒரு நடக்கும், அது ஒரு இதுதான். அப்போ இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன். அதுக்கு என்ன எனக்கு என்ன ஒரு பயமா இருந்ததுன்னா, நீங்க சொல்றபடி அந்த விட்டம் இப்போ இது ரிலீஜன் அஃபண்டடா இருந்தா ஒய் சென்சார் போர்டு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணும்? சென்சார் போர்டு என் கண்ட்ரோல்ல இருக்கு இல்ல. அவங்க அந்த படத்தோட சென்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி கிறிஸ்டியானிட்டி எதிரான படமோ, அது தப்புன்னு சொல்ற படமே கிடையாது. வெளியில இருந்து பார்க்க அப்படிதான் தெரியுது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு வேர்ல்டு வார் 2 பத்தி ஒரு படம் எடுக்கிறேன்னா, நான் ஹிட்லரை பத்தி நாசியை பத்தி பேசாம எடுக்க முடியாது. அப்போ வந்து எங்க ஏன் ஹிட்லரை காட்டு, அது வந்து அந்த கதையோட இது. அப்போ வந்து ஒரு நன்னை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டின்றது என்னோட பேக்ட்ராப். அந்த கதைக்களத்தை தவிர்த்துட்டு என்னால ஒரு கதையை சொல்லவே முடியாது. அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் லேயரை தாண்டி அதை கொச்சப்படுத்தியோ அதை அவமானப்படுத்தியோ எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அதோட இன்டென்ஷனே கிடையவே கிடையாது. ஏன் உங்களுக்கு மேபி உங்களுக்கு இல்லை, மேபி நீங்க கேட்ட கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அது ஏன் அந்த இது வருதுன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோன்ல ஒரு படம் வந்தது கிடையாது. அதனால மேபி நம்ம மலையாளத்துல பார்த்துருக்கலாம், பார்த்தாலும் ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படி இருக்கும். தமிழ்ல இது மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அது ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் கொடுக்குது. ஆனா அது வந்து படத்துல அப்படி இருக்காது. படம் வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க சொன்னாதான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். கண்டிப்பா வந்து நாளை படம் பார்த்து ரிவ்யூ பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.